சிந்து பைரவி நியூ பிரமோ அத்தை நீங்கள் பூஜை பண்ணுறத சொல்லிட்டு போனீங்க, நல்லபடி பூஜை முடிஞ்சிச்சான்றாங்க. அதுவாம்மா அங்கே சில விஷயங்கள் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு எல்லாமே சிந்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அன்னபூரணி. அப்புறம் என்னால் முடியலன்னு பைரவி எனக்காக செஞ்சாமா அந்த பூஜைன்றாங்க. அத்தை என்ன சொல்கிறீங்க, பைரவி செஞ்சாலா? அவளுக்கு பூஜை மேலே நம்பிக்கை இல்லை, அவள் செய்யவும் மாட்டா. அப்படிதாம்மா நான் நினச்சேன். ஆனால் நினச்சதை விட பைரவி எனக்காக நிறைய விஷயங்களை பண்ணா. உண்மையிலே பைரவியை பார்க்கும்போது என்னாலே நம்ப முடியல. பைரவியை மாறிட்டாமான்றாங்க. நீங்கள் சொல்லுறத என்னாலேயும் தான் நம்ப முடியல அத்தன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க சிந்து. அதுக்கப்புறம் பைரவி கிட்ட போயிட்டு, பைரவி ரொம்ப நன்றி பைரவி, எதுக்கு சிந்துன்றாங்க. அத்தைக்கு முடியலன்னு உடனே நீ அத்தைக்காக இந்த அளவுக்கு உதவி செஞ்சிருக்க, நீ இது மாதிரி பண்ணுவேன் நினைக்கலன்றாங்க. உண்மையில ரொம்ப பெருமையா இருக்கு, முடியல அதனால செஞ்சுன்றாங்க. ஆனா பைரவி நீ இது மாதிரி இருக்கிறது அத்தைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா, ஏன்னா நீ இப்படி மாற மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தான் அத்தை ஒவ்வொரு நாளும் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா நீ இப்படி மாறி இருக்கிறது அத்தைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்றாங்க. எப்பவும் நீ இதே மாதிரி இருக்கணும் பைரவி, எந்த காரணத்தை கொண்டு நீ மாறிடவே கூடாதுன்றாங்க. உண்மையிலேயே ஆறுமுகமும் ரொம்ப நல்லவங்க, சீக்கிரமாவே ஆறுமுகத்தோடைய நல்ல குணத்தை நீ புரிஞ்சுப்ப, அந்த நாளும் ரொம்ப தூரத்துல இல்லை, ரொம்ப சீக்கிரமாவே நடக்க போகுதுன்றாங்க. ஆமா அவன் நல்லவன் நீ நினைச்சிட்டு இருக்கு சிந்து, அவன் நல்லவனே இல்லை, நான் ஒரு நாளும் அவனை என் புருஷனை ஏத்துக்க மாட்டேன்னு பைரவி நினைக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல சிந்து இருந்துட்டு நீ இப்படி ஒரு பொண்ணு நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்குன்னு சிந்து பாராட்டிட்டு போறாங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.